இந்த குழந்தை அவங்க அப்பா கையை பிடிச்சி விளையாடி இருக்கும்போது திடீர்னு அவரோட விரலை உடைச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வலியால கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த சின்ன வயசுல எப்படி இந்த குழந்தை இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டா உடைச்சிரும். அவர் ஒரு செவரவே உடைச்சிட்டு போய் விழுந்துருவாரு. இதை பார்த்த எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே இவரோட மெக்கானிக் ஒரு பெரியவர் வருவாரு. இந்த குழந்தை ஒரு பாலை எடுக்கிறதுக்காக ஒரு காரையே தூக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த பெரியவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க பையனை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாரு. ஒரு நாள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஆன்சர் தெரியாது. பக்கத்துல இருக்கிற ஒரு பையனோட பேப்பரை பார்த்துக்கிட்டே இருப்பான். சடனா அது எரிய ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் முடிச்சுட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட விளையாடிட்டு இருப்பான். ஒரு ஊஞ்சல்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தள்ளி விட்டு விளையாடிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வேகமா தள்ளுன்னு சொல்லும். இவனும் கொஞ்சம் வேகமா தள்ளணும்னு அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இவன் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இவனோட ஸ்கூல் ஃபுட்பால் டீம்ல கோல் கீப்பரா இருப்பான். இவனோட டீம்மேட்டுக்கு பாலை பாஸ் பண்ண சொன்னா ஆப்போசிட் போஸ்ட்டுக்கு ஒரு செகண்ட்ல இவன் பாலை கொண்டு போயிடுவான். இதை பார்த்த எல்லாரும் மிரண்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவன் கோல் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆப்போசிட் கோல் கீப்பர் இவனை பார்த்து ரொம்ப பயந்து இருப்பான். இவன் உதைச்ச பால் அந்த கோல் கீப்பரே தூக்கிட்டு போய் உள்ள விழுந்துரும்.